அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது பிறந்தநாள் விழா மற்றும் 63வது குருபூஜை விழாவானது வெகு விமர்சையாக பசும்பொன் கிராமத்துல நடைபெற்றது. ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அங்க சங்கமிச்சாங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எந்த ஒரு கட்சியும் இந்த குருபூஜை விழாவை தவிர்த்துவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்துல அனைவருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய குருபூஜை விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, எடப்பாடி பழனிசாமி தரப்பு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் என்ன? ஏங்க, ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களே ஒற்றுமையாக இல்லாம இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஒன்றுபடுத்துவது? யாரை ஒன்றுபடுத்துவது? அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களையும், சின்னம்மா அவர்களையும், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் இப்படி இவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அனைவருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இது நடந்துவிடக் கூடாது என்று ஒரு கூட்டம், இது நடந்து விடாதா என்று ஒரு கூட்டம். அப்படி இருக்கக்கூடிய வேளையில ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புப்படி, அவர்களுடைய எண்ணப்படி ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற ஒற்றை புள்ளியில ஐயா ஓபிஎஸ் அவர்கள், சின்னம்மா அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பசும்பொன்ல சங்கமிச்சாங்க. அதுதான் மிகப்பெரிய அளவுல தமிழக அரசியல் களத்துல ஒரு பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. ஆமா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைக்க வேண்டுமேயானால் அதற்கு ஒன்றுபட்ட அதிமுக இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தனி நபருடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அதிமுக செயல்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்சிக்கு தலைமை என்று சொல்லி சாதித்தது என்ன? தொடர்ந்து 10, 11 தேர்தல்களில் தோத்திருக்கிறாரு. 43% வாக்குகளாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகளை 20%க்கு கீழாக குறைத்திருக்கிறாரு. இதுல நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. இவங்க எல்லாம் வீணா போனவங்க, இவங்களால எந்த ஒரு யூஸும் கிடையாது, இதெல்லாம் முன்னாடி எதிர்பார்த்ததுதான், இவங்களாலதான் 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுக தோத்துச்சுன்னு சொல்லிட்டு நாக்கூசாம பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்போம். இப்ப இவர்களால தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களால, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களால, அண்ணன் செங்கோட்டையன் அவர்களால, சின்னம்மா அவர்களால, இவங்களால தான் 2021ல அதிமுக தோத்துச்சுன்னா எப்படி தோத்துச்சு? எதனால தோத்துச்சு? காரணத்தை சொல்லுங்க. வெறுமனே மேம்போக்கா சொல்றீங்க. 2021 சட்டமன்ற தேர்தல்ல நம்மளுடைய ஆட்சி முடியக்கூடிய அன்றைய தினம் நீங்க அவசரமா 10.5% இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம வன்னியூர் சமுதாய மக்களுக்கு ஒரு ஆசையை காண்பித்து அவர்களுக்கும் மோசம் பண்ணி அப்படி ஒரு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த காரணத்தினால தென் தமிழகத்துல ஏறக்குறைய 100 சமுதாயத்திற்கு மேற்பட்ட சமுதாயங்கள் பாதிப்படையும் தெரிஞ்சும் நீங்க தான் செஞ்சீங்க. அப்படி உங்களுடைய தவறின் காரணமாக நீங்கள் பாடம் படிக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர்ந்து 3வது முறையாக அமைய இருந்ததை கெடுத்தது சாட்சாங் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்புறம் எப்படி இவங்க காரணமானாங்க? சரி, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் 2021ல தனிச்சு களம் கண்டாரு. அதனால 20, 23 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக தோல்வியை சந்திச்சது அவர் பிரித்த வாக்குகளால. அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க அரசியல்ல தேர்ந்தவராக, மிக தெளிவானவராக, தீர்க்கமானவராக, ஆளுமை மிக்கவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? சரி, 2021ல டிடிவி தினகரன் அவர்களை நம்ம எளிதா நினைச்சிட்டோம், அவர் ஏறக்குறைய 20, 23 சட்டமன்ற தொகுதியில நம்மளை தோல்வி அடை செஞ்சுட்டாரு. அப்ப வரக்கூடிய 2026ல அதிமுக ஆட்சி அமையணும், அதற்கு டிடிவி தினகரன் அவர்கள் நம்ம எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைச்சிருக்கணும். அப்படி நினைச்சாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? அதை விட்டுட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? இவங்களால தான் நாங்க தோத்தோம் அப்படின்றாரு. மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நான் 2021 சட்டமன்ற தேர்தலில் தற்காலிகமாக அரசியல் இருந்தே ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்துட்டாங்க. வாய்ப்பு கொடுப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்யறாரு செய்யட்டும் அப்படின்னு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் அப்படின்ட்டாரு. இதற்கு மேல உங்களுக்கு யார் வாய்ப்பு தருவா? யார் இடைஞ்சல் கொடுத்தது? நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு உங்களை அறிவிச்சாச்சு. நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்ய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தயாராயிட்டாங்க. கூட்டணியில எப்படியாவது இப்ப அமமுகவை சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அன்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்த பொழுதும் ஒரு தனியார் விடுதியில உங்க இடத்துல சொல்லப்பட்டது அமமுகவை கூட்டணியில சேர்த்துறான்னு சொல்லிட்டு. அதை நீங்க கேட்கல. அப்ப உங்களுடைய சௌரியத்திற்கு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு தானே அனைவருமே சரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க சாதிச்சது என்ன? இன்னைக்கு அதைத்தானே அதிமுக தொண்டர்கள் கேட்கிறாங்க. நீங்க சாதிச்சது என்ன? உங்களால எதுவுமே சாதிக்க முடியாது. திறமை உள்ளவர்கள், ஆளுமை மிக்கவர்கள் யார் நம்முடன் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை. அப்ப அவர்கள்லாம் நம்ம கூட இருக்கக்கூடாது. நம்ம மட்டும்தான் அதிமுகவுக்கு தலைமையா இருக்கணும். நம்ம மட்டும்தான் சீனியரா இருக்கணும். நம்ம சொல்றதான் எல்லாம் கேட்கணும். பாலுங்கேன்ல தலைகளாக குதிங்க அப்படின்னாலும் குதிக்கணும். அப்படிப்பட்ட செம்பரியாட்டு கூட்டத்தை தான் நம்ம கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் பண்ணாரு அப்படின்னா, அவர் அந்த ஆண்டவனே கீழ இறங்கி வந்து 2026ல ஆட்சி கட்டில்ல அமர்த்திறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும், அமர்த்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரி விஷயத்துக்கு வருவோம். எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொன்னாங்க, இவங்கெல்லாம் ஒண்ணு சேர மாட்டாங்க, ஒண்ணு சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே கைகோர்த்துட்டாங்க. அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பத அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில நாங்க வந்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு, ஐயா ஓபிஎஸ் அவர்களும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் சொல்லிட்டாங்க. அதே போல சின்னம்மா அவர்களையும் சந்தித்து பசும்பொன்லயே பேசிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும். ஆகையினால வரக்கூடிய காலத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாவத எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது என்பத பசும்பொன்னுல விதைய போட்டுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா, ஒன்றுபட்ட அதிமுகவிற்கான பிள்ளையார் சுழிய பசும்பொன்னுல போட்டாச்சு. இனி எல்லாம் அதிமுகவிற்கு ஜெயமே, ஜெயமே, ஜெயமே. வெற்றி ஒன்றே நம்மளுடைய இலக்கு. 2026ல் இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சிய அமைத்தே தீர வேண்டும். தீய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்தே தீர வேண்டும். அதற்கு இடையூறாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது போல களைகளை பிடுங்கினால்தான் வெள்ளாமை நல்லா வளரும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிக்குறித்து சொல்லுவாரு. அப்படி அதிமுக என்கின்ற மாபெரும் வெள்ளாமை வளருவதற்கு களையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் சரி, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை போல இன்னும் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அந்த களைகளை பிடுங்கி எறிந்துவிட்டு அதிமுக என்கின்ற மாபெரும் ஆலமரத்தை வளர்க்க வேண்டியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய கடமை. அதை நம்ம திறம்பட செய்வோம். 2026ல ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திடுவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை நீக்குவதற்கும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைய தினமே சொல்லிட்டாங்க. ஒருவேளை என்னைய கட்சியிலிருந்து நீக்கினாங்க அப்படின்னா எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா அவரை பொறுத்தவரை தான் மாவட்ட கழக செயலராக இருக்க வேண்டும், தான் வந்து ஒரு மிகப்பெரிய உயரிய பொறுப்புல இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துல அவர் இல்ல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்களோ, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்களோ, மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்களோ, அதே நிலைப்பாட்டுல தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் இருக்கிறாங்க. அதிமுக என்கின்ற ஆலமரம் காக்கப்பட வேண்டும். அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்பதைத்தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைய தினம் என்னைய கட்சியிலிருந்து நீக்கினாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரே ஒரு செங்கோட்டையன் அவர்களுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பயணம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்களுடைய நிலைப்பாடும் இதுதான் அப்படின்னு ரகசிய ரிப்போர்ட்டும் சொல்லுது. குறிப்பா சி.வி. சண்முகம் அவர்கள் தான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பொது வெளியில பேசி வந்துட்டு இருந்தாரு. சமீப காலமா பார்த்தோம் அப்படின்னா, டி. ஜெயக்குமார் அவர்களா இருக்கட்டும், சி.வி. சண்முகம் அவர்களா இருக்கட்டும், இவர்களை போன்றவர்களே அமைதியான ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லுகின்ற பாதை சரியில்ல. அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் பண்ணல. ஆகையினால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் செல்ல வேண்டாம். ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கான அந்த வழிவகைகளை செய்யலாம் என்கின்ற நிலைப்பாட்டுல தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவுல இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்து பல முன்னாள் அமைச்சர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும், சின்னம்மா அவர்களையும் சந்திக்க இருப்பதாக ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது. தமிழக மக்களின் விருப்பப்படியும், அதிமுக தொண்டர்களுடைய எண்ணப்படியும் விரைவில் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும். 2026ல் இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை ஒன்றுபட்ட அதிமுக அமைக்கும். நன்றி, வணக்கம்.